வீட்டுக்கு காவேரி வராங்க. வந்துட்டு போயிட்டு அம்மான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் காணோம். எங்கே அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக போயிட்டு தேடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா இல்லை. எங்கே போயிருப்பாங்க? சரி, ஒரு வேளை இந்த பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு காவேரி போகிறாங்க. அந்த கடைக்கார்கிட்ட விசாரிக்கிறாங்க. எங்கள் அம்மா இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, உங்கள் அம்மா வரல, நேற்று வந்தாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, வேற எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோயிலில் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஐயர்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் அம்மா இங்கே வந்தாங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான், இவங்களை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, இங்கே நிறைய பேர் வராங்க போகிறாங்க, நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், நான் பார்க்கல, எங்கேயாவது கோயிலில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா போய் சுற்றி பாருமா அப்படின்னு சொல்கிறாரு. சுற்றி போயிட்டு காவேரி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா இல்லை, எங்கே தான் போயிருப்பாங்க, அம்மா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. அம்மா போகிற கடைக்கும் போய் பார்த்தாச்சு, கோயிலுக்கும் போய் பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லையே. அப்போ அம்மா எங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே கங்கா, யமுனா 2 பேருக்குமே சேர்த்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா, அம்மாவை காணுக்கா, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை, கோயிலாண்டியும் இல்லை, கடையில் எங்கேயுமே இல்லைக்கா. அம்மா ஏதோ நான் திட்டினேன்னு நினச்சிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு தோணுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி, நான் ஏதோ சாதாரண விஷயமா நினச்சேன். சரி, நானும் யமுனாவும் கிளம்பி நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா தானே, நான் திட்டினா அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, என்னதான் இருந்தாலும் நீ பேசுறது தப்பு தான். இந்த வீட்டில் இருக்காத நீ சொல்லியிருக்க, அதனால தான் அம்மா கோச்சிட்டு போயிருக்காங்க. சரி, போய் தேடிட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்படியே அழறாங்க, தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்கள் காவேரி, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அம்மாவை சாயந்தரத்துலேருந்து காணும், நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், அம்மா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. காவேரி, நீங்கள் அழாதீங்க, நான் அங்கே வரேன் அப்படின்னு விஜய் வராரு. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொன்னேன், அதனால் அம்மா எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு காவேரி அழறாங்க. காவேரி, நீங்கள் அழாதீங்க, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு ஒவ்வொரு இடமா கேட்குறாங்க. அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் போய் விசாரிக்கலாமான்னு கேட்குறாரு விஜய். சரிங்க அப்படின்னு காவேரி 2 பேருமே போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்கேயும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போயிட்டு எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஒவ்வொரு இடமா கேட்டுகிட்டே இருக்காங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே எங்கேயுமே காணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் எல்லாமே பண்ணிட்டேன். அம்மா நான் திட்டினா அதுக்காக கோச்சிட்டு போயிருப்பாங்களா? என்கிட்ட வேணும்னா என்னை திட்டிருக்கலாம்ல, இப்படி வீட்டை விட்டு போகிறது நல்லா இருக்கா அப்படின்னு காவேரி பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. விஜய் அப்படியே கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாரு. காவேரி, அழாத காவேரி, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா, இன்னும் நிறைய இடம் இருக்குது, நம்ம போயிட்டு தேடலாம், கண்டிப்பாக அம்மாவோட தான் நம்ம வீட்டுக்கு போகணும் சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க.